Taste the Daily. விடியா திமுக ஆட்சியில் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இருந்து திருவெண்ணைநல்லூர் வழியாக திருக்கோவிலூருக்கு குறைந்த அளவில் அரசு பேருந்துகளே இயக்கப்படுகின்றன. இதனால் பள்ளி மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்வதும் தொடர் கதையாகி வருகிறது. இதனால் மாணவர்களின் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதற்கு போதிய அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விடியா அரசு இனிமேலும் பொதுமக்கள் பள்ளி மாணவர்களின் தேவை அறிந்து அதிக அளவில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முதியவர் ஒருவரை காட்டெருமை தாக்கியதுடன் பிரதான சாலையில் காட்டெருமை சர்வசாதாரணமாக உலா வந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. கொடைக்கானலில் உள்ள 7 ரோடு அருகே நடந்து சென்று கொண்டிருந்த முதியவர் மூர்த்தி என்பவரை காட்டெருமை தாக்கியதில் படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அத்துடன் கொடைக்கானலில் அதிக சுற்றுலா பயணிகளின் கூடும் இடமான 7 ரோட்டில் சர்வசாதாரணமாக காட்டெருமை உலா வந்து பலரையும் பீதியடைய வைத்தது. விடியா ஆட்சியில் காட்டெருமைகள் நடமாட்டம் குறித்து கண்காணித்து வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியார் தொழிற்சாலைக்கு எதிராக திடீர் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. பொன்னேரியை அடுத்த வெள்ளிவாயில் சாவடியில் உள்ள தனியார் வாகன தொழிற்சாலையில் முறையாக ஊதியம் வழங்குவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் இங்கு பணிபுரிந்த பெண் ஊழியர் ஒருவரையும் அண்மையில் பணி நீக்கம் செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த தொழிற்சாலையின் தொழிலாளர்கள் திடீரென பணிகளை நிறுத்தி ஊதிய உயர்வு, அடிப்படை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பெண் தொழிலாளியை வேலை நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டம் மேற்கொண்டனர். விடியா ஆட்சியில் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டிய அவலநிலை தொடர்ந்து நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்கிய தன் மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரின் காலில் விழுந்து 80 வயது மூதாட்டி கதறி எழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பச்சையம்மாள். இவரது மகன் திருஞானமூர்த்தி தனது தாயை கவனித்துக் கொள்வதாகவும் தனது சகோதரிகளுக்கு சொத்தில் பங்கை பிரித்து தருவதாகவும் கூறி தனது தாயிடம் இருந்து 8 ஏக்கர் நிலத்தையும் எழுதி வாங்கியுள்ளார். அதன் பிறகு தனக்கு உணவு அளிக்காமல் வீட்டை விட்டு துரத்தியதாகவும் தன் மகள்களுக்கும் சொத்தை பிரித்து தராமல் ஏமாற்றிய மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்து கதறி அழுதார். இந்த நிகழ்வு அங்கிருந்தவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வீரவனூர் கிராம பெண்கள் அடிப்படை வசதிகள் வேண்டி தலையில் முக்காடு போட்டபடி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தங்கள் பகுதிக்கு குடிநீர், சாலை மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி பெண்கள் தலையில் முக்காடு அணிந்து ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் தங்கள் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்துவோம் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கிராம மக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுடன் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி அருகே ஆனையூர் கண்மாய் வழியாக பூதிப்புரம் கிராமத்திற்கு செல்லும் பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமித்துள்ளனர். இது தொடர்பாக உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முதல் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை கோரிக்கைகள் விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி உசிலம்பட்டி தாலுகா அலுவலகத்தில் ஆனையூர் மற்றும் கட்டக்கருப்பன்பட்டி கிராம மக்கள் மாணவ மாணவிகளுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா அரசு தனிநபர் ஆக்கிரமிப்புகளை தட்டி கேட்குமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கிராமங்களில் பாசன கால்வாயில் கழிவுநீர் கலப்பதால் அப்பகுதி மக்களுக்கு தோல் நோய்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுராந்தகம் ஏரியின் மூலம் வளர்பிறை, கத்திரிச்சேரி உட்பட 7 கிராமங்கள் பயனடைந்து வருகின்றன. இந்த நிலையில் பாசன கால்வாயில் வரும் நீருடன் மதுராந்தகம் நகராட்சியின் கழிவுநீர் கலக்கப்படுவதாகவும் இதனால் பல்வேறு தோல் நோய்கள் ஏற்படுவதாகவும் புகார் கூறப்படுகிறது. எனவே பாசன கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகர்மன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து அதிமுக கவுன்சிலர்கள் சரமாரி கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திங்களன்று நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் தங்களுடைய வார்டுகளுக்கு தேவையான வசதிகளை விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் செய்து கொடுப்பதில்லை எனவும் ஏழை எளிய மக்களிடமிருந்து வசூல் செய்யும் நகராட்சி நிதியை வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து சரமாரியான கேள்விகளை எழுப்பியதால் நகராட்சி கூட்டத்தில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் தந்தை செல்லையாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். கடம்பூரில் உள்ள சிதம்பரம் இல்லத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜுவின் தந்தை செல்லையா கடந்த சில நாட்களுக்கு முன்பு காலமானார். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாசி பாலகங்கா உள்ளிட்டோர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் இல்லத்திற்கு சென்று அவரது தந்தை செல்லையாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடியா திமுக அரசை கண்டித்தும் திண்டிவனம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டிவனத்தின் நீர் ஆதாரத்தை பாதிக்கும் புதிய மினரல் வாட்டர் கம்பெனியின் சட்டவிரோத அனுமதியை ரத்து செய்திட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொசவம்பாளையம் சாலையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் விடிய அரசுக்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பினர். விடிய திமுக அரசின் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கூட்டணி கட்சியினரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது விடிய ஆட்சியின் அவலத்தை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. விடியா திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அரியலூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக அரசு பெருமுதலாளிகளின் மின்கட்டண பாக்கி 9313 கோடியை வசூலித்திட வேண்டும் எனவும், தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி மாதம்தோறும் மின்கட்டணம் கணக்கீடு செய்ய வேண்டும் எனவும், ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மின்கட்டண உயர்வை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கும்பகோணத்தில் மண்ணெண்ணெய் விளக்குடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக அரசு மின்கட்டண உயர்வை அறிவித்தது. இதற்கு பல்வேறு அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினரும் போராட்டத்தில் குதித்தனர். கும்பகோணம் தலைமை தபால் அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பேருந்து நிறுத்தம் அருகே மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தியும் அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட நலத்திட்டங்களை மீண்டும் செயல்படுத்திட வலியுறுத்தியும் முழக்கம் எழுப்பப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் கும்பகோணம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தியை விற்பனை செய்வதற்காக ஏராளமான வாகனங்களில் பருத்தி மூட்டைகளுடன் நீண்ட வரிசையில் விவசாயிகள் காத்திருக்கும் அவலம் தொடர்கதையாகி வருகிறது. கும்பகோணம் கொட்டையூரில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. இதற்காக இந்த விற்பனை கூடத்திற்கு சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் வாகனங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இப்படி காத்திருக்கும் தங்களுக்கு எந்த ஒரு ஏற்பாட்டையும் இந்த விடியா அரசு செய்யவில்லை என அவர்கள் வேதனைப்படுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பரமக்குடி அருகே உள்ள எஸ் காவனூரில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் எஸ் காவனூரிலிருந்து முத்து செல்லாபுரம் வரையிலும், மேல காவனூரிலிருந்து எஸ் காவனூர் வரையிலும் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என நீண்ட காலமாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதற்காக இந்த விடியா ஆட்சியில் பலமுறை கோரிக்கை மனுவும் அளித்தும் பலனில்லாததால் ஆத்திரமடைந்த காவனூர், மருந்தூர், பெத்தநந்தல், வெங்கடாக்குறிச்சி கிராம மக்கள் பரமக்குடி முதுகுளத்தூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கல்குவாரிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என கோரி புகார் அளிக்க வந்த விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுக்கரை பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டிருந்த கல்குவாரிகளை மீண்டும் இயக்க தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அங்கு இரவு நேரங்களில் அதிகப்படியான வெடிகளை வைப்பதால் பூமி அதிர்வு ஏற்படுகிறது. இதனால் தங்கள் பகுதியில் கல்குவாரிகளை மீண்டும் அனுமதிக்கக்கூடாது என்ற கோரிக்கை பதாகைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்ட விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இந்த விடியா ஆட்சியில் நியாயமான கோரிக்கைகளை தெரிவிக்க கூட அனுமதி மறுக்கப்படுகிறதே என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விடியா திமுக ஆட்சியில் அந்த கட்சியின் அமைச்சர் தொகுதியிலேயே 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டி ஊராட்சி பகுதியில் 6க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஊராட்சி நிர்வாகத்தால் குடிநீர் வழங்கப்படவில்லை. இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் பலனில்லை. உயிர் நாடி பிரச்சனையான குடிநீரை கூட வழங்க துப்பு கெட்ட விடிய அரசின் தொகுதி அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் திண்டுக்கல் கன்னிவாடி செல்லும் மயிலாப்பூர் சாலையில் அமர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூலி தொழிலாளி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பாஸ்கர் இவரது வீட்டிற்கு செல்லக்கூடிய பொதுப்பாதையை பாலசுப்பிரமணியன் என்பவர் ஆக்கிரமித்து வீடு கட்டி வருகிறார். இதனால் தனது வீட்டிற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி கூலி தொழிலாளி பாஸ்கர் தீக்குளிக்க முயன்றார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எங்க பாலசுப்பிரமணியம் பக்கத்துல அது 8 இடத்துல கோரிக்கை மனு கொடுத்து ஒன்னும் ஆக்சன் எடுக்க மாட்டாங்க. சென்டில் முடுக்கு பாதை அதே ஒரு பாலசுப்பிரமணியம் 3 அடி அடிமிச்சுக்கிட்டாரு. இப்ப நாங்க 8 பேருக்கு மனு கொடுத்தோம். அந்த மனுக்காக இது பண்றாங்க, யாருமே இது பண்ணல. எங்களுக்கு இப்ப நீங்க தீர்வு கிடைக்கணும். திருவண்ணாமலை மாவட்டம் செம்மியமங்கலம் இருளரின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு குடும்பத்துடன் வந்து கோரிக்கை மனு அளித்தனர். முறையான சாலை வசதி, மின்விளக்கு வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி செம்மியமங்கலம் பகுதியில் வசிக்கும் இருளரின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அத்துடன் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்து சிலர் விவசாயம் செய்து வருவதாகவும் அதனை மீட்டு அதன் வழியாக பாதை அமைத்து தர வேண்டும் எனவும் அந்த கோரிக்கை மனுவில் இருளரின மக்கள் தெரிவித்திருந்தனர். விடிய அரசு தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இருளரின மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சிராயன்குழி பகுதியில் அமைய உள்ள மீன் மொத்த வியாபார இடைத்தரகர் சந்தையை எதிர்த்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். 300 குடும்பங்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில் மீன் மொத்த வியாபார சந்தை அமைந்தால் சுகாதார சீர்கேடு, போக்குவரத்து நெரிசல், நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனையடுத்து விடிய அரசின் அமைச்சர் மனோ தங்கராஜிடம் புகார் தெரிவித்தும் அவர் பாராமுகமாக இருப்பதாக பகுதி மக்கள் வேதனையில் உள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் மயானத்திற்கு செல்லும் பொதுப்பாதையை ஆக்கிரமித்துள்ள நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். விருத்தாச்சலத்தை அடுத்த கருவேப்பிலங்குறிச்சியில் அருந்ததியர் சமூகத்தினரின் மயானத்திற்கு செல்லும் பாதையையும் அரசு நிலத்தையும் ஆக்கிரமித்து வீடு கட்டி வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விடியா திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு என்பது சர்வசாதாரணமாகியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி புதிய பேருந்து நிலையம் அருகே காவிரி ஆற்றின் நடுவில் பாறையில் அமர்ந்திருந்த நபர் மீட்கப்பட்டார். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பவானி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள காவிரி ஆற்றின் நடுவே பாறையின் மீது நபர் ஒருவர் அமர்ந்திருந்துள்ளார். இதையறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பரிசல் மூலம் பாறையின் மீது இருந்த நபரை மீட்டனர். இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மீட்கப்பட்ட நபர் குமாரபாளையத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பதும் இவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் கடந்த 2 நாட்களாக ஆற்றின் நடுவே உள்ள பாறையின் மீது அமர்ந்திருந்தது தெரிய வந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் சாலை பணிகள் தரமாக அமைக்கப்படவில்லை என கூறி சுயேட்சை பெண் கவுன்சிலர் பெட்ரோல் கேனுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சி சுயேட்சை பெண் கவுன்சிலர் சாந்தி துரைராஜ் விடிய ஆட்சி நிர்வாகம் தரமான சாலை அமைக்காததை கண்டித்து அப்பகுதி மக்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்.